வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு சுவையான முட்டை பிரட்டல் தான் செய்ய போறேன். சிம்பிளா செய்யக்கூடியது. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல நாங்க செய்து கொள்ளலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்ன்றத பார்ப்போம். அதுக்கு தேவையானதெல்லாம் நான் வெட்டி எடுத்திருக்கிறேன். வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இன்றைக்கு சலாட்டும், முட்டை பிரட்டலும் தான் மதிய சமையல். கடாயில எண்ணெய் விட்டுருக்கிறேன். சூடாயிட்டுது. கடுகு, சீரகம், உள்ளி சேர்த்துருக்கிறேன். உள்ளியும் கொஞ்சம் பொரியுது. பொரிஞ்சப்போ நான் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்குவோம். வெங்காயம் லேசாக வதங்கிட்டுது. அதுக்கு பிறகு நான் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்க்கிறேன். நான் ஒரு 4, 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நல்லா இருக்கும். சாப்பிடும்போது இந்த பச்சை மிளகாய் கடிப்படக்குள்ள அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது காரம் இல்லாத பச்சை மிளகாய். அதையும் சேர்த்து கொஞ்சம் மூடி விடுவோம். நல்லா இப்போ வதங்கிட்டுது எல்லாம். நல்லா வதங்கின பிறகு நான் உப்புத்தூள், மஞ்சத்தூள், காரத்துக்கு கட்டத்தூள் சேர்க்கிறேன். வெட்டுத்தூள்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் சேர்க்கிறேன். நல்லா இருக்கும். நாங்கள் இப்படி கொஞ்சம் காரமாக சுள்ளண்டு செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட ஒரு பிளேட்டுக்கு 2 பிளேட் சோறு சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு வெட்டி வச்சிருக்க முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். பாருங்க, பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்ல காரம் சுள்ளண்டு இருக்குது, காரம். ஒரு டக்குன்ட்டு நாங்கள் 5 நிமிஷத்துலேயே எங்களுக்கு இப்போ கறி இல்லாட்டிக்கு இப்படி ஒரு முட்டை பிரட்டல் நாங்கள் டக்குன்ட்டு செய்து கொடுக்கலாம். 5 நிமிஷம் வேலை தான். இந்த முட்டை பிரட்டல் காணொளி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லி பார்க்கவும் நல்லா இருக்குது. நல்ல காரமான முட்டை பிரட்டல். வெள்ளை சோற்றுக்கு அந்த மாதிரி இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு சமையல் காணொளியோடு உங்கள் பானு.